திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான பிரியாணிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்து கடை பிரியாணி ஒன்றுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பிரியாணி. ஸோ திருச்சியில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேராக வர வேண்டியது நம்ம சந்து கடைக்கு தாங்க. ஸோ இந்த சந்து கடை பிரியாணி அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் ரோட்லேருந்து அப்படியே அந்த பெரிய கடை வீதியில் நடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா சந்து தெரு அப்படின்ற ஒரு தெரு பிரிவுங்க. அந்த தெருவில் இருக்கிறதாங்க நம்ம சந்து கடை பிரியாணி. இந்த சந்து கடை பிரியாணியில் ஸோ என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மட்டன் பிரியாணி ரொம்பவே ஃபேமஸுங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா எவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் பிரியாணி அவ்வளோ டேஸ்டியான பிரியாணிஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதில். ஸோ இந்த சந்து கடை பிரியாணியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கண்ணே. வணக்கம் சார். வணக்கம். பேர் சொல்லுங்கள். மன்சூர் அலி. மன்சூர் அலி. சகாபுதீன் மன்சூர். சகாபுதீன் மன்சூர் அலி. நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த கடை தொடர்ந்து நடந்துட்டு வருதுங்க? இந்த மோர் தென் 30 வருஷம். 30 வருஷமா இருக்கு. கறிக்கடை வந்து 45 வருஷம் இருக்கும். பிரியாணி கடை 30 வருஷம். இதுக்கு முன்னாடி வந்து கறிக்கடை. ஆமாம், ஃபஸ்ட்டு கறிக்கடை. ஓகேங்க. அதுக்கப்புறமேட்டு தான் பிரியாணி கடை. பிரியாணி கடை. ஸோ இங்கே என்னென்ன வெரைட்டிஸ்? மட்டன் பிரியாணி மட்டும் தான் சார். மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல். அந்த பிரியாணியோட உங்களை ஸ்பெஷல் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு சொல்லுங்கள். டேஸ்ட்னா சார் நாங்கள் எல்லாமே ஓன் மசாலா, மிளகாலேருந்து மல்லியிலேருந்து பட்டை கிராம் எல்லாமே ஓன் மசாலா, வெளியே பை பண்ண மாட்டோம். மட்டனும் வந்து நாங்களாகவே ஆடு போட்டு அறுத்து இது பண்ணி, அதனால தான் அந்த இது ஸ்பெஷல், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வந்து எல்லா நாளும் இங்கே வந்து பிரியாணி கிடைக்குங்களா? ஆமாம், எல்லா நாளும் கிடைக்கும். வாரம் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் விடுமுறை. வெள்ளிக்கிழமை மார்னிங் வந்து காலையில் 11 to 3:30, 11லேருந்து 3:30, மறுபடியும் 7 to 9 நைட் டைம். நைட்லேயும் பிரியாணி கிடைக்கும். இது வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டும் தான் இங்கே இருக்கும். மட்டன் பிரியாணி. அதுக்கு வந்து வேறு என்னென்ன கிடைக்குங்க அந்த பிரியாணி? எக்ஸ்ட்ரா சைடிஷ் பார்த்தீங்கன்னா மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், ஓகேங்க, தால்ச்சா ஆனியன். ஸோ தால்ச்சா பற்றி சொல்லுங்கள். தால்ச்சா வந்து நான் இந்த கத்திரிக்காய் போட்டு பண்ணுறனால அந்த புளிப்பு காரம் அந்த மஞ்சத்தூள் போட்டு பண்ணுறனால அது பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றப்ப அது ஒரு சுவையாக இருக்கும். ரைஸ் வந்து ஜீரக சம்பா ரைஸ். ஜீரக சம்பா ரைஸ் எங்கே விளையுதுன்னா கொப்பம்பட்டி, துறையூர் சைடில் கொப்பம்பட்டி. இப்போ நம்ம சந்திகடை பிரியாணி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா மட்டன் பிரியாணி தாங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 30 வருஷமாக தொடர்ந்து அவங்க வந்து இந்த கடையை நடத்திட்டு வராங்க. ஸோ ஆரம்ப காலங்களில் அவங்க வந்து மட்டன் ஸ்டாலாக இருந்ததை அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து அவங்க மட்டன் பிரியாணியாக மாற்றிடுறாங்க. ஸோ எல்லா நாட்கள்லையும் செயல்படுற இந்த கடை வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் இருக்காதுங்க. ஸோ குறிப்பாக இதில் பார்த்தோம்னாக்கா மட்டன் பிரியாணி, அதோடு மட்டும் இல்லாமல் மட்டன் ஃப்ரை, அந்த மாதிரி இந்த மட்டன் ரிலேட்டடான டிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. அவங்க வந்து இந்த துறையூர் சைட்லேருந்து, அதாவது அந்த துறையூர் பகுதிகளில் விளையக்கூடிய அந்த ஜீரக சம்பா அரிசியை வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து அந்த பிரியாணியை வந்து அதிகமான டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக இந்த ஜீரக சம்பா அரிசியை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே திருச்சியில் எல்லாமே பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து இந்த சைட் டிஷ், அதாவது அந்த பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தால்ச்சா. அந்த தால்ச்சா தான் இந்த சைடில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதேமாரி இந்த நல்ல சுவையான ஒரு தால்ச்சா சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வரணும் இந்த சந்து கடை பிரியாணிக்கு. காலையில் 11 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் இங்கே பிரியாணி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் வந்து 7லேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே பிரியாணி சாப்பிட்லாம். ஸோ அது ப்ரைஸ் பற்றி சொல்லுங்களேன். இது காப்லேட் 90 ருபீஸுங்க சார். ஒரு படியாக வாங்கிட்டீங்கன்னா 1700. ஒரு படிங்கிறது 10 பேர் சாப்பிட்லாம். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 kg ரைஸு, 1.5 kg மட்டன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 பிளேட். ஸோ பொதுவாகவே இந்த திருச்சி சைடில் எல்லாமே வந்து 90 ருபீஸ். ஸோ இது வந்து 90 ருபீஸ்ங்கிறது ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 10 பேர், அதாவது ஒரு ஃபேமிலியாக அது மாதிரி ஏதாவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை இங்கே வந்து படி கணக்கில் வாங்கலாம். ஸோ ஒரு படியும் இங்கே வந்து படி அளவுலையும் இங்கே வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு 10 பேர் சாப்பிடக்கூடிய அந்த பிரியாணியோட குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு படி, அதுவும் இங்கே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் திருச்சிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து சாப்பிட வேண்டிய ஒரு இடம் சந்து கடை பிரியாணி.